அப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றதுனால ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லது சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை வந்து இவர் அப்படியே சிந்தாம சிதறாம வாங்கிடுவாரா? அதுக்காக வந்து நோன்பு திறக்கக்கூடிய வேலையெல்லாம் அவர் வந்து பண்ணார். அப்போ கூட ரொம்ப பெருசா வந்துட்டு அதுக்கு விளம்பரம்லாம் படுத்தாம ஆத்மார்த்தமா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கைலி கட்டிட்டு வந்தாரு, தலையில வந்து குல்லாய் போட்டு வந்தாரு, அந்த தொப்பியெல்லாம் போட்டு வந்தாரு அப்படின்லாம் வந்து பேசினாங்க. அதுவும் அவருடைய ஷூட்டிங்ல ஒண்ணுங்க அப்படின்றது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த சூழல்ல சிறுபான்மையினருடைய ஓட்டு இவருக்கு வந்து சேருமா? சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக இவர் மாறி இருக்கிறாரா? அந்த மாநாடு சிறுபான்மைக்கு ஈடுபடாதா, மக்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? அதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான வேலை இருந்தது அப்படின்னு பாருங்களேன். ஒரு கடமைக்காக எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு அப்படின்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரீதியில தான் நடந்ததே தவிர உண்மையிலேயே எனக்கு வந்து சிறுபான்மையின் மீது பெரிய நம்பிக்கை இருக்கு, என்னுடைய படங்கள்லாம் நான் சிறுபான்மையினரை சிறுமைப்படுத்தியதே இல்லை அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா? அப்போ இந்த சூழல்ல அதுவும் எடுபடாம போயிடுச்சு.